ஓம் சரவண பவ. நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும், அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது, ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள், இதை எண்ணியலுடன் எவ்வாறு இவங்க தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். அன்பர்கள் இந்த பதிவினை பொறுமையாக கேட்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசா புத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம், மற்றும் அந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது, அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான். அந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம். ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, பலன்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும், இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது, அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள், அதே போல் ஒரு இறை வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை, விருட்சம், யோனி இவற்றை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் ஒரு உந்துதலாக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை பலனை பார்க்க இருக்கிறோம். அனுச நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல அந்த நட்சத்திரம் இருக்குது. இது சனியின் நட்சத்திரம். ராசியின் அதிபதி செவ்வாய். அப்போ சனி செவ்வாயின்னும் போது போராளியும் ஒரு கர்மகாரகனும் இணைந்திருக்கிறாங்க. கர்மகாரகன் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ரொட்டீன் லைஃப், டே டு டே நம்ம லைஃப்பில் செய்யக்கூடிய அனைத்து செயலுக்கும் சனி சிறப்பாக இருக்கணும், நம்ம எழுந்துக்கணும், நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்யணும் என்பது தான் இங்கே அந்த கர்மான்றதை குறிக்குது, ரொட்டீன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அழகான முகமுடையவர்கள், கவர்ச்சிகரமான தோற்றமுடையவர்கள், வாயு பகவானும் மகாலட்சுமிக்கும் உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நீதிமான்கள். ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சிட்டோமா அப்படின்ற ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தை அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு ஒன்று பார்த்து செய்யணும் அப்படின்னு சின்சியராக இருப்பாங்க. அதே போல் அவங்க சாஸ்திரங்களை, எப்பேற்பட்ட சாஸ்திரங்களையும் முறையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எல்லா விஷயத்துலையுமே தீர்க்கமான முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. அதான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது சொல்லலாம், ஒரு தாமதம் படுத்துறது தான் அவங்களுடைய குறைபாடு. வீரம், விவேகம், விடாமுயற்சி நிச்சயம் உண்டு. ஏன்னா செவ்வாய் எனது போராளி அல்லவா. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட்டாளிகளுடன் பிஸ்னஸ் செய்யும்பொழுது அந்த நட்சத்திர பொருத்தம் சரியாக பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதுக்கு இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுக்கலாம். வாழ்வில் அவங்களுடைய அறிவுத்திறமையை வைத்து முன்னேறக்கூடியவர்கள். எந்த சூழ்நிலையும் விடாப்பிடியாக ஒரு வைராகியமாக இருந்து அந்த காரியத்தை முடிக்கும் வரைக்கும் ஓய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் இருந்தால் அது ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். வீட்டில் வெளில இருக்கிறதுலாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கொள்ளணும். அதையும் இவங்க கருத்தில் கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சின்ன விஷயத்த கூட இவங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி வந்துடும், செவ்வாயுடைய ராசி அதிபதி செவ்வாய்ன்றதுனால. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த கூட அப்படியே பூதாகரமாக ஆக்கிடுவாங்க. அதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பழக்கம். அதையே இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தி எல்லா காரியத்தையும் இவங்க முடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் யார் என்ன தப்பு செஞ்சாலும் உடனே களமிறங்கி தட்டி கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க சொத்துக்கு இவங்க ஆசைப்படக்கூடாது. எப்பயும் உடற்பயிற்சி, வயிறை சுத்தமாக வச்சுக்கிறது. ஏன்னா இவங்க டைம் இருக்காது. கடகன் அவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இப்படின்லாம் பார்த்துட்டு போகிற நேரத்துக்கு டைம் ஆகிடுச்சின்னு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஓடக்கூடியவர்கள். அதனால் இவங்க செரிமான குறைபாடுலாம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் இவங்க நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தணும். குறிப்பாக இவங்க பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும், லைஃப் பார்ட்னராக இருந்தாலும், அது மட்டும் இல்லை, அவங்க நண்பர்களாக இருந்தாலும் யாருக்குமே இவங்க ஒரு மனதளவில் கூட ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு தீங்கு செய்யாமல் அவங்க அனைவருக்கிட்டையுமே ஒரு ஜென்யூனாக நடந்துக்கணும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது.
நட்புக்கிட்டேயே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இவங்க பழகும்பொழுது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது, இவங்க சிறப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோம்பலை முதல்ல நீக்கிரணும். சோம்பலை நீக்கினா தான் இவங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வேலைகளுக்கு தான் போய் நிப்பேன் அப்படின்னு அந்த ஒரே சிந்தனை குறிக்கோளோட இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வேலை விஷயத்துல இவங்களுக்கு வந்து அதுவும் அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு சிக்கல் நீடிக்கும். ஏம்மா அப்படின்னு கேட்டா, இது சூரியனின் தோஷம் பெற்ற நட்சத்திரம். போன பிறவில வந்து தந்தைய சரியா பார்க்காம இருக்கிறது. அதேபோல அவங்க கீழ இருக்கிறவங்களுக்கு சரியா வந்து பணி செய்பவர்களை வந்து ஒரு சரியா மதிக்காம இருந்தது. அதேபோல இவங்க ஒரு பாஸா இருந்திருப்பாங்க. ஒரு உயர் அதிகாரியா இருந்திருப்பாங்க. அவங்க கீழ இருக்கிறவங்கள வந்து ஒரு சரியா நடத்திருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இந்த காலகட்டம் வந்து சூரியனுடைய தோஷம் பெற்று இருக்குது. இந்த சூரியன் தான் நம்மளுக்கு பேர், புகழ், அங்கீகாரம், செல்வம், நிலையான செல்வம் வேணும்னா சூரியன் அங்க சிறப்பா இருக்கணும். அப்ப இங்க சூரியனுடைய தோஷம் பெற்றதுனால இவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதற்கான முயற்சிகளை எடுத்து அதுக்கு நாள் கடப்பது, இல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையிலேயே போய் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அந்த தொழில்ல வந்து ஒரு செய்ய முடியாது. ஒரு சக பணியாளர்களுடைய ஒரு பிரச்சனை, இல்ல ரிட்டயர்ட் ஆயிட்டு வந்தாலும் அந்த பணம் வந்து சரியா கிடைக்காம போறது. இப்படி ஒரு பிரச்சனைகளை குடுத்துரும். இது வந்து சூரியன்னா மூத்த மகன், அப்பா, மாமனாரு, நம்மளுடைய மேலதிகாரி, நம்ம உடன் பணிபுரிபவர். இவரையும் குடுக்க இவங்களால நம்மளுக்கு ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப தந்தையால் வந்து இவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்தாலும், தந்தையார் வந்து ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, அது இறுதியான முடிவு எடுக்கக்கூடாது. எடுக்கும்போது இவங்களுக்கு அங்க ஆப்ட்டா அமையாது. தந்தை சொல்லியே முதல்ல இவங்க கேட்க மாட்டாங்க. எங்க அப்பா தான் எனக்கு ஒரு பெரிய தலைவலின்னு சொல்லக்கூடிய ஆள் இவங்க. இதே வந்து தந்தை வந்து இவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், வழிகாட்டலாம். ஆனா இறுதி முடிவு அவர் எடுக்கக்கூடாது. நல்லது சொன்னா கூட அவங்க அப்பா சொன்னா இவர் கேட்க மாட்டாரு. அதுதான் இங்க ஒரு பெரிய நம்மளுக்கு மைனஸ் பாயிண்ட். ஏன்னா சூரியன் தோஷம் பெற்றதுனால தந்தை வந்து உதவ முடியாது. தந்தை வந்து பெரும்பாலும் இவங்களோட இருக்க முடியாது. இல்ல இவர் தந்தையை விட்டு பிரிந்து இருப்பாரு. தந்தை தாயை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு காணப்படும். தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை, இல்ல தந்தை வந்து இருக்க முடியாத சூழ்நிலை. இப்ப தந்தை இருந்தாலும் இவருக்கு ஒரு பொருளாதார உதவி செய்ய முடியாத ஒரு ஏழ்மையான நிலையில இருப்பாரு. இல்ல தந்தை எல்லாத்துலயும் இருக்கிறாருங்க, உதவி செய்ய முடியுது. தந்தை இருக்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு மென்டலி ஒரு பாசமா இல்லாம ஒரு ஒரு ஹிட்லர் அப்பா எங்க அப்பா அப்படின்னு சொல்ற மாரி ஒரு கடுமையா இருப்பாரு. இல்லங்க எங்க அப்பா அப்படி கூட இல்லங்க. எங்க அப்பா எல்லாத்துலயும் எனக்கு என்னமா எனக்கு கிடைச்ச மாரி அப்பா எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் அப்பான்னா மாமனார் கிட்ட போய் மாட்டிக்குவாரு. மாமனார் கிட்ட வந்து இவரு என்ன சொல்றது? மாமனார் வீட்டு மருமகனா இருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்கெல்லாம் தப்பிச்சு அங்க போனா, அங்க மாமனார் கிட்ட மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கணும். இந்த இடத்துல பிரச்சனையா நம்ம கவனிச்சு வந்துடணும். மாமியார் கிட்டயே இவர் வந்து ரொம்ப வச்சுக்க கூடாது. மாமியார் தோஷம் உள்ள நட்சத்திரமும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல இந்த அனுஷ நட்சத்திரத்துல வந்து ஒரு பெண் பிறந்துட்டாள்னா, அவ இருக்கிற பிறந்த வீட்ட விட புகுந்த வீட்டுக்கு போனால்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த கணவன் ஏழ்மை நிலையில இருந்தா கூட இவ போன பிறகு அவனுடைய வாழ்வில் வந்து என் பொண்டாட்டி வந்த நேரம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பெண்ணாகவே இருப்பாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் இவங்க வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளானோடனே அப்பாவை கவனிக்க ஆரம்பிச்சிடணும். அதே போல வயதுல ஒரு பெரியவங்க ஒரு 60 வயதுக்கு மேல இருக்க பெரியவங்கலாம் ஆதரவற்ற பெரியவர்களுக்கெல்லாம் உதவிகளை தாராளமா செய்யணும். தந்தைக்கு ஏன்னா இந்த பிறவிலையும் வந்து தந்தைக்கு ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை அவர்கிட்ட இல்லாத சூழ்நிலையில அந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். இவருடைய தந்தைக்கு அவருடைய தந்தையுடைய ஆதரவு கிடைச்சிருக்காது. அதாவது அப்பாக்கே தாத்தாவுடைய ஆதரவு வந்து ப்ராம்ப்டா இருக்காது என்பதையும் இது சொல்லுது. இது மட்டும் இல்ல, இவங்க சென்ற பிறவில வந்து ஒரு ஒரு அதான் சொன்ன ராஜவம்சம், அரசு துறை, அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இவரும் அரசியலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் சனி சிறப்பாக இருந்தால் தான் இவங்க வாழ்நாள் வந்து சிறப்பாக கடந்து வந்துடலாம். இவங்க வந்து போன ஜென்மத்தில் ரொம்ப அருமையாக வாழ்ந்திருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, போன ஜென்மத்தில் இவங்க வந்து ஒரு அரசு, ஒரு ஆளுமை, அதிகாரத்தில் இருந்த ஏதோ வந்த ஒரு குளறுபடியில தான் இந்த காலகட்டம் வந்து இவங்க அது சார்ந்தப்பட்ட ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க டாமினேட் அதிகமாக இருந்ததுனால தான் இந்த காலகட்டத்தில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு ராஜவம்சம், ஒரு ஒரு பண்ணையார் மாதிரி, ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய நிர்வாகி மாதிரி போன ஜென்மத்திலலாம் ரொம்ப சிறப்பாக இருந்து அதில் ஒரு செய்த ஒரு பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டம் இவங்களுக்கு சூரியன்ற காரகங்களும் அந்த அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸாக நடக்கும்லாம். இந்த கிரகங்கள் முதல்ல மைனஸை கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இவங்க வந்து 2-3 ஆப்ஷன் வச்சுக்கணும் தொழிலுக்கு. அப்போ தான் வெறும் கவர்மெண்ட் வேலையிலேயே நீங்கள் வந்து உங்கள் கண்ணோட்டத்தை செலுத்தாமல் 2-3 ஆப்ஷன் வைக்கும்போது அங்கே வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் என்ன மாதிரியான வேலை பார்க்குறாங்கன்னா, இவங்க
வந்து தீயணைப்புத்துறை, உளவுத்துறை, அது மட்டும் இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு சம்மந்தப்பட்ட துறைகள், அதேபோல இவங்களுக்கு பாட்டு, நடனம், டான்ஸு, வசனகர்த்தா இந்த மாதிரி கலைகள் துறைகளும் வந்து இவங்களுக்கு வருது. அதேபோல அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் மனநல மருத்துவரா இருந்தா கூட ஒரு மனநல மருத்துவர், அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் இந்த ம் குடும்ப நல மருத்துவராகவும் இருப்பாங்க. இந்த குழந்தை பிறப்புக்கான அதேபோல இந்த தாம்பத்தியம் பற்றி சொல்லக்கூடிய மருத்துவர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இவங்க அனைத்து ஃபீல்ட்லயுமே ஆர்மி அதாவது செவ்வாய்னாலே ஒரு வீரம் நிறைந்த தொழில். முப்படல எந்த பிரிவிலயும் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னா ஒரு களம் இறங்கி உடனே செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல கலைத்துறையிலயும் இருக்கிறாங்க. வீரம் நிறைந்த துறை. அரசு துறையிலயும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே மட்டும் இவங்க எல்லாருடைய மனசுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா இவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதேபோல இவங்க தேவையில்லாத விஷயங்கள நெனச்சு குழம்பிக் கொண்டு மன நிம்மதிய இழப்பாங்க. அதெல்லாம் இவங்க வந்து குறைத்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்ல, இவங்க ஏற்கனவே வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த யோகா, இந்த உடற்பயிற்சியெல்லாம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துர்றாங்க. ஏன்னா அன்றாட லைஃப், ரொட்டீன் லைஃப்ன்றது கர்மா. சனினாலே கர்மா. கர்மானா என்ன? நம்ம கர்மம் செஞ்ச பாவ புண்ணியம் கிடையாது. ரொட்டீன் லைஃப் டே டு டேல நீங்க செய்யக்கூடிய எழுந்துக்கிறது, குளிக்கிறது, பல்லு விளக்குறது அந்த மாரி ரொட்டீன் லைஃப குறிக்கக்கூடியது தான் இந்த கர்மா. இந்த கர்மா சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும்னா, நம்ம சோம்பேறித்தனம் இல்லாம இந்த உடற்பயிற்சி, யோகாலாம் செஞ்சு கொண்டு வரும்போது, இவங்களுக்கு இறை வழிபாடே தேவையில்ல. உடல் நலனும் நல்லா சிறப்பா இருக்கும். வயிறு சரியா இருந்தா எந்த நோய்களுமே வராது. அந்த வயிற முதல்ல சுத்தமா வச்சுக்கும்போது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஆயில் புல்லிங் செய்வதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க அந்த சூரியனுடைய கர்மாவ எப்படி போக்கிக்கலாம்? தந்தை வயதில இருக்கிறவங்கள பார்க்கறது, தந்தைக்கு மரியாதை குடுக்கறது, அந்த வயசுல இருக்கவங்களுக்கு இவங்க வந்து ஒரு உதவி செய்யறது, இவங்க ஆஃபீஸ்ல முதலாளி இவருக்கு கடுமையா இருக்கும். அந்த இவர்கிட்ட நடந்துக்கிறது. அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு குடுத்து போறது, சக ஊழியர்களுக்கு மரியாதை குடுத்து நடப்பது, அவங்க வேலையும் சேர்த்து ஏன்னா இவங்க வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதேபோல அவங்க வேலையும் சேர்த்து இவங்க செய்வது, இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தவருடைய சொத்த வந்து ஏற்கனவே சொன்ன மாரி தான். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இவர் வந்து எல்லாருக்கும் செஞ்சுட்டு போயிடலாம். பொருளாதார உதவி, உடல் உதவி, அதேபோல ஆண், பெண் அனைவருக்கும் அதாவது வயதானவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய விபத்துல ஒரு குடும்பமே வந்து ஒரு பெரிய நிகழ்வால, ஒரு கஷ்டத்தால தொய்வடைஞ்சிருக்காங்க. அந்த குடும்பத்த வந்து மீட்டு கொண்டு வரதுக்கு அந்த மாரி உதவிகள்லாம் செய்யும்பொழுது, இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையும்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து இவங்க என்ன மாதிரியா எலும்பு அதாவது சூரியன் தான் வந்து எலும்புக்கு காரகன் மட்டும் இல்லாம, நம்ம உடல் இயக்கத்துக்கே காரகன். இவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மலக்குடல் சம்பந்தமான நோய், சிறுநீரக பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு, அதாவது இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, பிறப்புறுப்பு சம்பந்தமான பிரச்சனை, முதுகு, தொண்டை, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல நண்பர்களோட சுத்துறது, பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். படிக்கும் வயசுல சரிதசாலலாம். அதேபோல புதன் தசாலலாம் உடல் நலன்லயும் ஹார்மோன் இன்பேலன்ஸ் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அனுஷ நட்சத்திரத்தோட மரம் பார்த்தீங்கன்னா, மகிழ மரம் உங்களுக்கு. அதேபோல இதனுடைய விலங்கு பார்த்தீங்கன்னா, பெண்மான், பறவை பார்த்தீங்கன்னா வானம்பாடி. இதனுடைய அதிதேவதை மித்திரன். தேவதை வந்து மகாலட்சுமி. அதனால தெய்வத்துக்கு எப்போ வழிபடும்பொழுது மல்லிகை மலராலயோ, இல்ல உங்களுக்கு மல்லிகை பூ மாலையோ சாற்றி வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க யாராவது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு க கஷ்டம், அதாவது இவங்களுக்கு ஒரு துன்பம் குடுத்துட்டா, மனசுலயே வச்சுட்டு பழி வாங்குவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அனைவருக்கும் நல்லத மட்டுமே செய்யணும். நல்லத மட்டுமே பேசும்போது தான் இவங்களுக்கு இந்த ஜென்மத்தில இவங்களுக்கு இந்த கர்மா விலகும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை தரும். தாய் அன்புக்காக ஏங்குவாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாரி தான். குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் சின்ன வயசுலயே பாட்டி வீட்ல வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். யாராவது வந்து ஒரு உதவி கேட்டா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். களமிறங்கி உடனே செய்யக்கூடியவர் என் போராளியான செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதேபோல இவங்க உடை விஷயத்துல ரொம்ப ஒரு இது எடுத்துக்க மாட்டாங்க. உடை வந்து நீட்டா இருக்கணும், அயர்ன் பண்ணி தான் இருக்கணும்னு மாட்டாங்க. நம்ம செய்யற வேலை கரெக்ட்டா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. முன்கோவத்தால வார்த்தைய விட்டுருவாங்க. ஐயய்யோ! என்னடா இப்படி சொல்லிட்டோமேன்னு திட்டினவங்களே போய் அவங்க கிட்டயே வந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து நெறைய சாப்பாட்டு பிரியர்கள்னு சொல்லலாம். அதேபோல அந்த தாம்பூலம்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதேபோல சுற்றுலா செல்றதுக்கு அதாவது அ வே இயற்கையை நல்லா ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதேபோல இவங்க யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்யறது வந்து பிடிக்காது. பெரும்பாலும் வந்து சொந்த தொழில் செய்யவும் ஆசைப்படுறாங்க.
பெரிய லெவலில் ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. இவங்க கீழே வந்து இருக்கிற 4-10 பேரை வந்து நிர்வகிக்கிற மாதிரி நம்ம ஒரு பணியில் இருந்தால் கூட ஒரு டீம் லீடராகவோ ஒரு உயர் அதிகாரியாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்து மேலே வந்து அதிக அக்கறை கொண்டவங்க, மனைவி பிள்ளைகள் மீதெல்லாம் அதிகப்படியான பாசம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்களுக்கு பார்த்து பார்த்து ஒன்று செய்யக்கூடியவர்கள், பெரியவர்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை வழங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி சிறப்பாக இருந்தால் இவங்களுக்கு எல்லா பலனும் அப்படியே ஆப்டாக அருமையாக வந்துடும். இதே சனி சிறப்பு இல்லைன்னா இவங்களுக்கு வந்து வாழ்நாளில் ஆரம்பத்தில் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் பிற்காலத்தில் இவங்க வந்து ரொம்ப சிறப்பான நிலையை அடையிறாங்க. இந்த அனுஷ நட்சத்திரம் அவ்வளோ ஒரு சிறப்பான நட்சத்திரம். எப்படி மற்றவருக்கு தானாக முன் வந்து அனைத்து விதமான உதவிகளையும் செய்யும்பொழுது எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அனைவர்கிட்டையும் வந்து ரொம்ப ஜென்யூனாக நடந்து கொண்டு வரும்பொழுது இந்த நட்சத்திரம் வந்து சிறப்பாகவே செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுத்தியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே வந்து சனி தசா தான். இந்த சனி 19 வருடம் இது சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ஆரம்ப கால வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப மிகவும் அருமை அப்படின்னு சொல்லலாம். சனி தான் இவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற கிரகம். அவர் சிறப்பாக அமைஞ்சிட்டாருன்னா இவங்க வாழ்நாள் வந்து ஒரு சிறப்பான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி சிறப்பாக இருக்கும்பொழுது வீட்டில் வந்து ஒரு பெற்றோருக்கு ஒரு பொருளாதார ஒரு ஏற்றத்தையும் ஒரு அசையும் அசையா சொத்துக்களையும் குடும்பத்தை வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையுமே வச்சுருவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஆரம்ப கல்வியையும் கொடுத்துருவார். இதே சனி சிறப்பில்லாத பொழுது இவங்களுக்கு கல்வியில் ஒரு மந்த நிலை, குடும்பங்களில் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுப்பது, அன்றாட தேவைகளே அங்கே வந்து பூர்த்தி செய்யக்கூடிய சூழல் வந்து ரொம்ப கஷ்டமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து உங்களுக்கு புதன் தசா. புதன் தசா வந்து 10 வயதில் வரும், 17 வருடம், அப்போ 27 வயது. அப்போ இவங்க பள்ளி கல்லூரி வாழ்க்கையை முடிக்கக்கூடிய கட்டம், திருமண கட்டம், தொழிலில் போய் உட்கார்ற கட்டம் இந்த புதன் தசா. இந்த புதன் சிறப்பாக இருக்கும்பொழுது இவங்களுக்கு நல்ல அறிவு, திறமை, ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துடுறது, ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகளாக இருக்கட்டும், அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தனியார் துறையாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நல்ல குடும்பம், குழந்தை, ஒரு லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகிற நிலையை வந்து இது கொடுத்துரும். இதே வந்து இந்த புதன் சிறப்புலன்னா நிறைய பேருக்கு இந்த கல்யாண வாழ்க்கை சிறப்பாக அமையறதில்ல. அது லவ் பண்ணாலும் சரி, பெற்றோர்கள் பார்த்து வைத்தாலும் சரி, அந்த காலகட்டம் வந்து இந்த திருமண விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தட்டுப்பாடு, ஒரு தொழில் சரியாக அமையாதது, இதையெல்லாம் வந்து இந்த புதன் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட குறைபாடு, பெண்களாக இருந்தால் ஒரு இர்ரெகுலர் பீரியட், இந்த மாதிரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்பையும் இந்த புதன் கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வந்து சரியாக பழகிடணும். இதே புதன் சிறப்பு இல்லைன்னா கூடா நட்பு கேடாய் விளையன்ற மாதிரி இவங்க லைஃபையும் கெரியரையும் கெடுத்து படிப்பே தடைபடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதே ஒரு புதன் சிறப்பு இல்லாமல் ஒரு கேதுவோட தொடர்பு பெற்று, இல்லை ஒரு அசுப இடங்களில் இருந்து, இல்லை மறைவு பெற்று இருந்தது அப்படின்னா கூட அந்த படிப்பில் ஒரு தடை, ஒரு அரியர் வைக்கிறது, இதெல்லாமே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியது கேது தசா. இந்த கேது சிறப்பாக இருந்துருச்சுன்னா இவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது, அவங்களுக்கு வந்து இல்லை இது வரைக்கும் ஒரு மந்தமாக இருந்தால் கூட இனிமேல் ஒரு சிறப்பாக நம்ம செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து சிறப்பாக செயல்படணுன்ற ஒரு புத்தி தெளிவை கொடுக்கறது, இதெல்லாம் அந்த கேது செய்வார். இதே இந்த கேது சிறப்பு இல்லைன்னா ஒரு உடல்நிலை பாதிப்பு, திருமண வாழ்வில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொடுப்பாரு. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு திருமண வாழ்க்கை சரி இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த காலகட்டம் உறவுகளில் ஒரு விரிசலையும், நினைத்த காரியம் நடக்காமல் அதுலேயும் ஒரு தடையை வந்து ஏற்படுத்தி கொடுத்து ஒரு மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் தருவார். ஏற்கனவே இவங்க வந்து எதையாவது நினச்சி குழம்பிக்கிட்டு இருப்பாங்கன்னு வேறு நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அதிகமாகிடும். இந்த காலகட்டங்களில் வந்து ஜீவசமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு புது தெம்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடியது உங்களுக்கு சுக்கிரதசா. சுக்கிரதசா பார்த்தீங்கன்னா 20 வருடம், 34 வயதில் வரும். இந்த கேது வந்து நம்மளுக்கு எப்போ வரும்? 27 வயதில் வரும், 7 வருடம். அப்போ 34 வயது வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து வர்றது வந்து சுக்கிரதசா. சுக்கிரதசா வரும்பொழுது சுக்கிரன் 20 வருடம், 34 வயதில் வரும். அப்போ 54 வயது வரைக்கும் இந்த சுக்கிரதசா நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் வந்து சிறப்பாக அமைந்து
தொழில் வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சி, ஆடை ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் பெருகுவது, பிள்ளைகளுக்கான வளர்ச்சி, பிள்ளைகளுடைய வளர்ச்சியே ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு தேவையானத வந்து செய்யறது. ஏற்கனவே வந்து மனைவி குழந்தைகள் மீது நீங்க பற்று அதிகம்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஒண்ணொண்ணையும் பார்த்து செய்யக்கூடியவர்கள். அதாவது அன்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே வந்து விருச்சிக ராசி அளவுக்கு அதிகமான அன்பு. அந்த அன்பை வந்து நிறைய பொழிவீங்க. அந்த லவ்வும் சக்ஸஸ் ஆன பிறகு என்ன ஆகும்னா, அந்த அன்பு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டாமினேட் பண்ற அன்பா ஆயிடும். அதையெல்லாம் வந்து ஓரளவு சரி செய்து கொள்ளணும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அதிகப்படியான அன்பு கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு அதிகப்படியான அன்பு இருக்குது. அந்த அன்பே வந்து என்ன சொல்லணும்னா, அன்பு தொல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஏன்னா ஒரு சரியா எடுத்துட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு வரணும். அப்பதான் அது வந்து அதிகப்படியான பிரச்சனையும் தராது. சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்பொழுது இவையெல்லாம் சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஒரு பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, ஏற்கனவே எல்லாமே சொத்துக்கள்லாம் வந்து ரெட்டிப்பு மடங்காகிறது, தொழில்லயும் வந்து ஒரு நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறது. இதெல்லாமே உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் வந்து ரொம்ப சிறப்பாக, நிறைவாக நடைபெறும் இந்த சுக்கிர தசால அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அனுஷ நட்சத்திரத்தில பிறந்த பெண்கள் வந்து இந்த காலகட்டம் எப்பவுமே அவங்க லைஃப்ல கணவனுக்கு என்ன தேவையோ, அது அத்தனை விதமான தேவைகளையும் அவங்க வந்து எதையுமே வந்து ஒதுக்காம எல்லா விதமான கடமைகளையும் அவங்க முடிக்கணும். அப்படி அவங்க வந்து முடிக்க தவறுனாங்கன்னா, வேற யாராவது வந்து அங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம, குழந்தை பெற்றுக்கொள்ற விஷயத்துல கரு உருவானதிலிருந்து பிரசவம் ஆகுற வரைக்கும் ஒரு இறை வழிபாட்டுடன் இருந்தே வந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது இந்த அனுஷ நட்சத்திரக்கார தம்பதியருக்கு ரொம்ப சிறப்பு. அது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு. அதை வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோடிட்டு காட்டுன்னு கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த சுக்கிரன் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும். இந்த சுக்கிரன்ல வந்து நிறைய பொருளாதார வரவு இருந்தாலும், ஏன்னா சனிக்கு சுக்கிரன் நட்பு. அப்ப அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதே ஒரு சுக்கிரன் வந்து நல்லா ஒரு சிறப்பாக அமைந்திருக்கும் பொழுது, பலன்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா, அந்த காலகட்டம் நிறைய தான தர்மம் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ, அது வந்து உங்களுக்கு பின் வரக்கூடிய தசாபுத்திகள உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடியது உங்களுக்கு சூரிய தசா. சூரிய தசா வந்து 54 வயதில வரும். அப்ப 6 வருடம். அப்ப 61 வயது வரைக்கும் அந்த சூரிய தசா இருக்கு. நீங்க சுக்கிர தசால நீங்க செய்த ஒரு புண்ணியங்கள் இதெல்லாம் வந்து இந்த சூரிய தசால ஒரு ஹைக்கு காட்டும் உங்களுக்கு. சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு. இதே சூரியன் சிறப்பாகவும் இருக்கிற பட்சத்துல, சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, பேர், புகழ், அங்கீகாரம், உங்களுக்கென்ற ஒரு அடையாளம். இதுதான் சூரியனுடைய வேலையே. இதுக்கு முன்னாடி நீங்க அந்த நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டம் அந்த சூரியனுடைய கர்மாவும் குறைந்து உங்களுக்கு சிறப்பாகவே வந்து அதெல்லாம் செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அரசாங்கத் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில்ல வந்து நல்ல உயர் பதவி, எ வ யோகமான விஷயங்கள் நடைபெறுறது, ஒரு ப்ரமோஷன், ஒரு இடமாற்றம், ஒரு ஹையர் அஃபிஷியல்ல வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அவார்டுலாம் கிடைக்கிறது. இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, இது சூரியனோட கர்மப்பதிவு பெற்றதுனால தான் இவங்க குழந்தை பிறப்புலேருந்து மூத்த குழந்தையை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அதனால தான் குழந்தை பிறப்புலேயும் கவனம், அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனம் நம்ம சொல்லியிருப்போம். அதேபோல இந்த காலகட்டம் சூரியன் சிறப்பா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிரும். அதேபோல சூரியன் சிறப்பு இல்லன்னா, இந்த காலகட்டம் தந்தைக்கு உடல்நல ஒரு குறைபாடு, இல்ல உங்களுக்கே ஒரு உடல்நல குறைபாடு ஏற்படுறதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வர்றது வந்து உங்களுக்கு சந்திர தசா. உங்களுக்கு 61 வயதில வரும். 10 வருடம். அப்ப 71 வயது வரைக்கும். இதே இந்த சந்திரன் வந்து சிறப்பாக அமைஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னும்பொழுது, உங்களுக்கு ஒரு ஃபாரின் டூர் போறது, இல்ல அது இன்ப சுற்றுலாவா, இல்ல தொழில் விஷயத்துல போற சுற்றுலாவா, இல்ல இம்போர்ட், எக்ஸ்போர்ட் துறையில இருந்தீங்கன்னா, அதுல வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு நிலைமையை அடைவது, ரியல் எஸ்டேட்டு, அதேபோல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருப்பவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான நேரமாக இருக்கும். தொழில்ல வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு நிலைத்த செல்வ செழிப்பை நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து உங்களுக்கு செவ்வாய் தசா. 7 வருடம். அப்ப 71 வயதில வரும். 78 வயது வரைக்கும் செவ்வாய் தசா. இந்த செவ்வாயும் சிறப்பாக அமைஞ்சிடுறாரு அப்படின்னாங்கன்னா, இது வந்து உங்க ராசி அதிபதி தசாவே. அப்ப இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்ட செவ்வாய் இருந்ததுன்னா, இதுவரைக்கும் ஒரு வண்டி வாகனம் கூட அமையலங்க, வாடகை வீட்ல தான் இருந்தோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா ஒரு வீடு, வாகனம், தோப்பு, தொறவு இதெல்லாம் அமையறது. உங்களுக்குன்ற ஒரு என்ன சொல்றது, அசையா சொத்துக்கள்லாம் அமையறதுலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டத்தில நீங்க சேர்க்கிற சொத்து வந்து உங்க வம்சாவளியே யூஸ் பண்ற மாரி அமையும். அப்படி வந்து ஒரு நிலையான சொத்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் இந்த செவ்வாய் தசை அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த செவ்வாய் சிறப்பு இல்லன்னா உடல்நிலையும் கவனம் தேவை.
சூரிய சந்திர தசையிலலாம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு இந்த தசைகள்லாம் இப்போ சனியும் சிறப்பு இல்லாமல் இருக்குது, ஒரு அசுப தொடர்பு பெற்றுன்னும்போது இந்த சூரிய சந்திர தசாலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பயே வந்து இந்த உடல்நிலை குறைபாடு ஏற்படுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ஏற்கனவே உங்களுக்கு தேக பயிற்சிலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எதற்கும் கவலைப்படக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது அதையெல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வரக்கூடியது ராகுதசா. 78 வயதில் வரும். அப்போ ராகுதசை வந்து 18 வருடம். இந்த ராகுதசா வந்து 78 வயது வரும்போது ஆன்மீக நாட்டம், மோட்சம், அதே போல் நீங்கள் வந்து மற்றவருக்கு வந்து உதவி செய்வது, யாருக்குமே வந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் அனைவருக்கும் நல்லது செய்வது. அது நான் வந்து ஓடி ஓடி எல்லாருக்கும் செஞ்சேன், ஆனால் எனக்குன்னா யாருமே வந்து முன்னணிக்க மாட்டாங்கன்னு என்று அங்கலாய்க்கக்கூடாது. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். உங்களுடைய அன்பு, உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஆளுமை திறனெல்லாம் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதை வச்சு மற்றவங்கள வந்து டாமினேட் பண்ண நினைக்கக்கூடாது. மற்றவர்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அதனால தான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கெடுபிடியான ஒரு அதிகார தோரணையில் வந்து நீங்கள் தப்பாக நடந்து வந்தனால தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூரியனுடைய தோஷம் பெற்றிருக்கு. அப்போ இந்த காலகட்டமும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பாஸ் மாதிரி நடந்தீங்கன்னா, ஒரு கடுமையான பாஸாக நடந்தீங்கன்னா, அப்போ அந்த தோஷம் உங்களுக்கு பற்றி கொண்டு தானே வரும். அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப விட்டு கொடுத்து போயிடுங்க. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள ஈடுபடுங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் முடிவெடுக்க முடியல அப்படின்னா, மான் படத்தை வரைஞ்சிட்ட பிறகு அந்த முடிவை எடுக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய வந்து இந்த சூரிய தோஷத்தை எப்படி போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னா, எப்போ உங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்குதோ அப்போதுலேருந்து தந்தையை வந்து நல்லா மதிக்கவும், அவரை வந்து என்ன சொல்கிறது, மரியாதையுடன் நடத்தவும், அவரை வணங்கவுமே செய்யுங்க. தாய் தந்தையரை தான் வணங்கணும்னு சொல்லுவேன். அதே போல் சூரிய வழிபாடு செய்யணும். நான்வெஜ்ஜை வந்து அறவே தவிர்த்து நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது, அதே போல் சூரியனுக்கு நீர் வார்ப்பது, அதே போல் சூரியன் காயத்ரி, ஆதித்ய இருதயம் 3 தடவை சொல்லும் பொழுதுலாம் இந்த சூரியனுடைய தோஷம் வந்து குறைஞ்சிரும். சூரிய தோஷம் குறைஞ்சாலே உங்களுக்கு அந்த சூரியனுடைய காரகங்களான அனைத்தும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த வருமானம் ஒன்று சிறப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு வருமானத்துக்கு கஷ்டப்படுறோம், வேலையே அமையலைன்னா இந்த சூரியனை வழிபடுங்க. வழிபட உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் மகிழ மரம், உங்களுடைய மரம் மகிழ மரத்தை வந்து நட்டு வழிபடலாம். அனுமன் சாலிசா, அனுமன் வணங்குவது வாழ்நாள் முழுவதும் செய்யணும். சொல்ல தான் உங்களுக்கு நல்ல மனதைரியம் வரும். அந்த மன அழுத்தம்லாம் போகும் அழுமனை வழிபடும் பொழுது. அதே போல் இது சனி செவ்வாய் வந்தாலே என் மல்லலாகிய முருகப்பெருமான் வரணும். விருச்சிக ராசியில் பிறக்கணும்னா அது முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் இருந்தால் தான் அந்த விருச்சிக ராசியிலே பிறக்க முடியும். நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண கர்மாவால் தான் நீங்கள் இந்த ஜென்மம் பிறக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலாம். அந்த கர்மாவை நீக்கக்கூடியவன் என் வள்ளல். அந்த என் வள்ளலாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபட்டு வரும்பொழுது நீங்கள் நல்லபடியான பலன்களை வந்து அனுபவிக்கலாம். டெய்லியும் சஷ்டி கவசம் கேட்கணும். இதுதான் வந்து இதுக்கு ஒரு பெரிய ரெமிடியே இங்கே உங்களுக்கு ஒரு சிலருக்கு. சரிங்களா? ஒரு சிலருக்கு இல்லை, எல்லாருமே இதுதான் செய்யணும். சனி செவ்வாய் அந்த தொடர்பு வந்துட்டாலே முருகனை வழிபடுவது தான் அதுக்கு வந்து அவரை வணங்கினாலே போதும். உங்களுக்கு அனைத்துமே வந்து உங்களுக்கு விடை கிடைத்து விட சஷ்டி கவசம் வந்து கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் மானுக்கு, முயலுக்கு தேவையான உணவுகளை அளிப்பது, அதே போல் வயதில் பெரியவர்களை வந்து வணங்குவது, வயதானவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறந்த ரெமிடியாக இருக்கும். என்ன முடியுதோ அவங்களுக்கு வாலண்டரியாக போய் உதவி செய்வது. நண்பர்கள், லைஃப் பார்ட்னரு, பிஸ்னஸ் பார்ட்னரு, அதே போல் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து எதையும் எதிர்பார்க்காம, அவங்கக்கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது. அனைவருக்கும் நல்லது நினைப்பது தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவும் சிறப்பு. எல்லாருக்கும் நீங்கள் உதவி செஞ்சுருங்க. யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது நீங்கள் சிறப்பாக இந்த என்ன சொல்ற பிறப்புலேருந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு வயது தெரிஞ்சவொடனேயே அந்த இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கடைபிடித்து வரும்பொழுது உங்கள் வாழ்நாளில் சிறப்பாக கடந்து வந்துடலாம். சனி சிறப்பாக இருக்கும்பொழுது, சனி சிறப்பு இல்லைன்னா இறை வழிபாட்டின் மூலம் அதையும் கடந்து வந்துடலாம். யாருக்கும் வந்து எந்த கிரகமோ எந்த காலகட்டமும் வந்து நல்லதாகவே செய்யும், தீமையாகவே செய்யும்னு கிடையாது. 30 வருடங்கள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடங்கள் தாழ்ந்தவரும் இல்லை. இறைவன் ஒரு நிமிடம் பார்த்தார்னா நம்முடைய வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடும். வாழ்வின் உச்சத்துக்கே நம்ம போயிடுவோம். அதனால் நல்லதை அதுவும் நீங்கள் வந்து குறிப்பாக
அனைவருக்கும் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லவற்றை மட்டுமே செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு அனைத்து பலன்களும் ரொம்ப சிறப்பா தெரிய அமையும். சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளெல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க சிறப்பாக்கிக் கொள்ளலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தாமரை பூவை இறை வழிபாட்டில பயன்படுத்தலாம். நீரில் போட்டும் வந்து வீட்ல வைக்கலாம் வாசல் முன்னாடி. அதேபோல மல்லிகை மலரை பயன்படுத்துவதும் ரொம்ப விசேஷம். நல்லெண்ணெயை கோயில்களுக்கு தீபமேற்ற வாங்கி குடுங்க. ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் வாங்கி தரும்பொழுது. அதேபோல நீங்க திறந்த வெளியில் வந்து யோகா, உடற்பயிற்சி செய்யும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கக்கூடும். இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக ஆகும். உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் இது துரிதப்படுத்தவும், தடையில்லாமல் சிறந்த செல்வ செழிப்பை கொடுப்பதற்கும் இவையெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பலாம் வந்து கிரிவலம் செல்வது உங்களுக்கு சிறப்பு. இந்த அனுஷ நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி சிறப்பா செயல்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அனுச நட்சத்திரம் சனியின் ஆதிக்கத்தை கொண்டது. சனிக்கு எண்ணியல்ல 8ஆம் எண் தரப்பட்டிருக்குது. இந்த 8ஆம் எண்ணுக்கு 2 நட்பு எண்கள் இருக்குது. 6, 9. இந்த அனுச நட்சத்திரத்துடன் 8, 6, 9 இந்த 3 எண்களும் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும். அவங்களுடைய உறவுகள், அவங்க சோல்மேட், அவங்க நண்பர்கள், அவங்க அன்றாட வாழ்வுல அவங்க கதவு எண், அவங்க தொலைபேசி எண், அவங்க காலேஜில சேர்ந்த நாளு, அதேபோல அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் டேட்டு, அவங்களுடைய திருமண டேட்டு அப்படின்னு அது பிறப்பு தினமாகவோ, இல்ல நாளாகவோ, ராசி, நட்சத்திரம், ஓரை, நேரம் அப்படின்னு இது அனைத்து விதத்திலயும் இந்த எண் வந்து தொடர்பு பெற்றுக்கொண்டே வரும். அவங்க வாழ்வின் அனைத்து விதமான ஈவென்ட்லயும். ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து பெரிய பெரிய ஈவென்ட் எல்லாம் நடத்தக்கூடியவங்க தான். நெறைய வந்து ஒரு சொற்பொழிவு, ஒரு மாநாடு இவங்க தலைமையில முன்னாடி நடத்த சொன்னீங்கன்னா, அந்த அளவுக்கு சிறப்பா நடத்தக்கூடியவங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு அனைத்து விதமான சாதகமான சூழ்நிலையிலும், சாதகமற்ற சூழ்நிலையிலும் இந்த எண்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே வரும். இந்த 8 என்ற எண் சொல்லும்பொழுது 8, 17, 26 என்ற எண்ணும், 6 என்று சொல்லும்பொழுது 6, 15, 24 என்ற எண்ணும், 9 என்று சொல்லும்பொழுது 9, 18, 27 இந்த எண்கள்ல பிறந்தவங்க இது நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். கிழமை, நாள், நட்சத்திரம், ராசி, லக்னம், ஓரை, இல்ல டைமு, இல்ல இது கூட்டு எண்ணா கூட வரும் அப்படின்னு வந்து நம்ம அழகா பார்க்கலாம். இத வந்து நம்ம ஜாதகத்தோட வச்சு நம்ம பொருத்தி பார்க்கும்பொழுது அவ்வளோ அமேசிங்கா இருக்கும். இந்த எண்கள் உங்க பிறப்பு ஜாதகத்துல எத தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து நடைபெறும் தசாபுத்திக்கேற்ப உங்க பொருளாதாரத்திற்காகவோ, உங்க உறவுகளுக்காகவோ, இல்ல உங்க தொழிலுக்காகவோ ஒரு சிறப்பாக நியூமராலஜில ஒரு பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது அவ்வளோ சிறப்பான பலன்களை வாரி வழங்கும். நேரம் நல்லா இருக்கும்பொழுது பலன்கள் வந்து ரெட்டிப்பு மடங்கு ஆகுவதும், நேரம் வந்து சிறப்பில்லாத போது அதுவே வந்து நமக்கு ஒரு கேடயமாக இருந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக வழி நடத்துவதும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இந்த பதிவுல வந்து அனுச நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசா புத்திகள்ல எப்படி கடந்து வருவாங்க என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அன்பர்கள் வந்து உங்க சுய ஜாதகத்தோடு இதனை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். வயதோட்டம் வந்து மாறுபாடு காணப்படும் 4 பாதம் என்பதனால. ஆனா ஒவ்வொரு தசாபுத்தியிலும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவும், சிறப்பாகவும் இருக்கும். இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆன்மீக வழிபாட்டையும், பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.